அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்படுகிறது, எது சிறந்த பொக்கிஷம் என்பதாக கேட்கப்படுகிறது. எது சிறந்த பொக்கிஷம் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஒன்று இறையச்சம், இரண்டாவது நல்லொழுக்கமுள்ள ஒரு சகோதரன் என்பதாக இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார். ஒரு அறிஞர் இப்படி ஒரு பதிலை கொடுக்குறாங்க. உண்மையில் இறையச்சம் என்பது ஒரு பொக்கிஷம். வாழ்க்கையில் இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் அவன் ஒரு நல்லவனாக, நியாயமிக்கவனாக, அநீதம் இழைக்காதவனாக அவன் வாழ்வான். யாருக்கும் துரோகம் இணைக்க மாட்டான். காரணம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இறையச்சம். அதே போன்று அதிகமான இளைஞர்கள் வழி கெடுவது, அதிகமான இளைஞர்கள் நல்ல வழியில் செல்வதும் காரணம் அவனுடைய தோழமை. அவனுடைய தோழமை நல்லொழுக்கம் உள்ள ஒரு சகோதரராக இருப்பான் என்று சொன்னால், நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக, தொழாத நேரத்தில் தொழுவிக்கு நேரமாச்சு வாங்க போலாம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு தோழனாக, நண்பனாக இருப்பான் என்று சொன்னால், ஒரு சகோதரனாக இருப்பான் என்று சொன்னால், கண்டிப்பாக தொழாதவர்களும் தீமையை எண்ணக்கூடிய, தீமையை நினைக்கக்கூடிய அந்த நண்பர்களும் நன்மையின் பக்கம் நடைபெறுவார்கள். ஆக நம்முடைய தோழமை சிறந்த தோழமையாக இருக்க வேண்டும். நல்லொழுக்கம் உள்ள, நல்லதை சிந்திக்கக்கூடிய, நல்லதை போதிக்கக்கூடிய தோழர்களாக நமது தோழர்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், பாவத்தை அதை நமக்கு இன்பமாக காமிக்கக்கூடியவர்கள், பாவத்தை செய்வதற்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள், பாவத்திலே அவர்கள் என்ஜாய்மெண்ட் பார்க்கக்கூடியவர்கள், பாவத்தை இன்பம் காணக்கூடிய தோழர்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இறையச்சம் இன்னும் நல்லொழுக்கம் உள்ள சகோதரன் ஒரு சிறந்த பொக்கிஷம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நமது நண்பர்களை சிறந்த நண்பர்களாக நாம் தேர்ந்தெடுப்போம். நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். நாமும் பிறருக்கு நண்பராக நாம் ஆகுவோம் என்று சொன்னால், நாம் நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருந்து பிறருக்கு நல்ல தோழமையை கொடுக்கக்கூடிய தோழராக வாழ்வோம். இறையச்சத்தோடு வாழ்வோம். மறுமையில் சிறந்த ஒரு வாழ்க்கையை, நாம் நபியோடு இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.